கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு செயலை மனோலயத்தோடு செய்கிறது எப்படின்னு கேட்கறதுக்கு பதில் அவர் இப்படி கேட்குறாரு. ஒரு செயல் செஞ்சால் அதில் நான் மனசு லயிச்சு இல்லை, லயிச்சிருக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. எல்லோரும் மனசோட ஒத்து சிந்து செய்றீங்க, அப்படியே இன்வால்மெண்ட்டோட. எதுவுமே செய்யலையாப்போ? எல்லா காரியமும் இல்லை, ஆனால் சில இது பண்ணுறீங்க. மனம் லயித்து செய்கிற காரியங்கள் என்னென்ன? எனக்கு மனசு லயிச்சிருக்கும், எனக்கு மனசார அப்படின்னு ஒரு செயல் செய்வீங்கல்ல, அப்படி செய்கிற காரியங்கள் என்ன நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிறீங்களா? என்னங்க? லவ் பண்ணுறது. ஓ சரி. வீடியோ பார்க்குறது. சாப்பிட்றதா? நீங்கள் செய்கிற செயலில் மனம் லயிச்சு செய்கிற செயல், இப்போ ஒரு சிலரில் லவ் பண்ணுறது, இந்த சாப்பிட்றது, ஏதோ வீடியோ எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ போடுறது, எப்பவுமே என் வீடியோ பிடிச்சிருதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு ஆர்டர் படுத்ததில் அந்த வீடியோ ஆயிடுச்சு. சரி சரி, அது மனலயம் தான். வேறு மனம் லயிக்காமல் செய்ய முடியாத ஒரு வேலைக்குதா? இப்படி பார்ப்போம். செய்ய முடியாத வேலை மனசு லயப்படாமல் ஒரு செயல் செய்ய முடியும். மனசுக்கு எந்த சம்மந்தமே இல்லாமல் செயல்பட முடியும். நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற வேலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். யாருன்னா சொல்லி செய்கிற வேலையெல்லாம் இப்படி தான் இருக்கான். என்ன பண்ணுறது சிவனேன்னு செய்து தான் இருக்கும், இருக்கும் தானே? அப்போ வேலை அது நிறைய இருக்குது. கரெக்டாக செய்ய முடியாத வேலைன்னா நீங்களே இதை சொல்கிறீங்க, காதலிக்கிறது போன்றதெல்லாம். நான் சொல்லிட்டா, நீங்கள் கக்கா போகும்போது மனசு விரும்பப்படாமல் போக முடியும்? கவனிக்காமல் போவீங்க, யானோ தானுன்ட்டு போக முடியும்? சும்மா போய் பாத்ரூமில் உட்காந்துங்க, அதுவே இறங்கிச்சு சல்சல்னு சொல்ல முடியும்? சல்சல்னு இறங்கிச்சுன்னா கூட அது நோட்டீஸ் பண்ணி இது மாதிரி ஈஸியாக வந்துச்சுன்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. வரலைன்னா கஷ்டப்படுவீங்க. ஸோ கக்கா போகிற வேலையை நீங்கள் மன லயிக்காமல் செய்ய முடியாது. கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட். அதை கூட நீங்கள் ஒத்திகை செய்ய கொள்ளாமல் போய் டாய்லெட்டில் போய் உட்காந்து பேப்பர் வச்சுக்கிறீங்க, அது வந்துடும்ட்டு வரும். படிச்சுனே இருப்பீங்க, பேலை வந்துக்கிறோன்னு ஒரு ஞாபகம் வரும், அமுக்குவீங்க, திரும்ப பேப்பர் எடுத்து படிப்பீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 6 hour பொத்து இன்னொன்று வரும், இன்னொரு பேட்சுன்ட்டு வெயிட் பண்ணலாம். ஆமாம் தானே? திரும்ப நான் வரேன்டான்னு சொல்லும், கூப்பிடும், வேலை வாங்கிக்கும், மனம் லயிச்சிடும். கரெக்டாக உச்சா விடும்போது பேர் போடலாமா இல்லை சரியாக விடலாமா, அங்கே தான் அடிக்கிறோமா, கல் மேலே ஊதா செதறதா, இதெல்லாம் ஆம்பளைக்கு. பொம்பளைக்கு ஒரு மாதிரி தெரியாது, வழிஞ்சு அப்படியே போகுதா, அப்படி தொடையிலே வழிஞ்சுன்னு ஊற்றுதா, ஏதாவது பொத்து. கரெக்டா? அவங்களும் கூட உஷாராக ப்ரெஷராக குத்தாச்சு வெளியே தள்ளுறதும் உண்டு. சார் நீங்கள் பொம்பளை இல்லை, நீங்கள் பேஞ்சதெல்லாம் இல்லை, நாங்கள் பொம்பளை வந்து நிறைய பாட்டி பேஞ்சிக்கிறோம். முடியும் அப்படி உட்காந்து நல்லா காலை விரிச்சிட்டு அடிச்சோன்னு வச்சு தனியாக போய் தூரம் போய் விடும், அதெல்லாம் பண்ண முடியும். பொம்பளையில் கத்தரணும் போல உச்சா விடுறதுக்கு. சில பேர் இது பார்த்து ஆமாம் இருந்தாலும் அதையும் பார்த்துக்கிறேன், எவ்வளோ பொம்பளையோ உச்சாவோட விட்டு பார்த்துக்கிறான் போல நினச்சிப்பான். இருந்துன்னு போட்டான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஆகுது, அங்கெல்லாம் மனம் லயிக்குது. கோவப்பட்டா அப்படியே ஆயிடுறீங்க. அப்போ மனம் லயிக்குது. காலிச்சாலாம் மனசு லயிக்கலை, அவர் சும்மா சொல்கிறாரு. ஃபிகர் நல்லா இருந்தால் தான் மனசு லயிக்கும். அதுவும் அண்ணன்னு சொல்லிச்சேன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ மனம் லயிக்காது, மனம் வெறுக்கும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே என், அதானே அங்கே லயிக்காது. ஆனால் இந்த 2 இடம் கக்கா போச்சா போகும்போது லயிக்கும். சமன் வந்துட போகுது, அந்த நேரத்தில் லயிக்கும். அப்பா முடிஞ்சிட போகுதுன்ட்டு. சில பேர் பாத்ரூமில் போய் யாரோ ஒரு நடிகை நினச்சின்னு இருப்பான், தடவினே இருப்பான், மனம் லயிச்சிருக்கும். மனம் லயிக்காமல் அந்த வேலையை செய்ய முடியாது. இல்லைன்னா பெனிஸே ரைஸ் ஆகாது, அப்படியே தான் கிடக்கும். ஆல்மா படம், சில பேர் படம் பார்த்தே பண்ணி ஆல்மா பொண்டையிட்ட பார்த்தாக்கா ஒன்றுமே தோணாது. ஏதோ பொம்மை அட்டை மாதிரி பார்த்துன்னு இருப்பான், ஒரு புழு பூச்சை பார்க்குற மாதிரி பார்த்துன்னு இருப்பான், தோணாது. ஏன் அவனுக்குன்னா உன்னை தோன்றதுக்கே. இப்போ வேலை செய்கிறான், ஒரு ஆர்வமாக ஒரு வேலை செய்கிறான், புதுசாக ஒரு வேலை செய்கிறான். முதல்ல நான் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னா எப்படி வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி சைக்கிளும் நீங்களும் ஒன்றா ஏற்றிருப்பீங்க.
அப்படியே காலை சந்தில் உள்ளே விட்டுருப்பீங்க, ஹேண்டில் பேரை பூச்சிருப்பீங்க, சீட்டில் கையை வச்சு நிற்பீங்க, அப்படியே போவோம். அப்படியே ஒரே சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்ன அது சைக்கிள் இப்போ நிற்குது அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் சீட்டில் ஏறி உட்காண்டா ஒரு கிக்கு. கரெக்டாக லயிச்சிருப்பீங்க. முதல்ல கார் ஓட்டும் போது இது கியரு, இது ஃபஸ்ட்டில் போகிறோம், இது செகண்டில் போகிறோம், தேர்டில் போகிறோம், இதெல்லாம் பார்த்து ஓட்டுனீங்க. பார்த்து போனோம் அப்படின்னு அவன் பார்த்து போன கூட திரும்ப இங்கே அவனை பார்க்க முடியாது. எவனோ ஒருத்தனுமா பரவாயில்லடா லைட்ஸ் இருந்தீங்க. கரெக்டா சைக்கிள் ஓட்டுனீங்க, கார் ஓட்டுனீங்க, இப்பெல்லாம் எப்படி இருந்தீங்க? கக்கா போனீங்க, லைட்ஸு இருந்தீங்க. அப்புறமா நாலுமா கார் எப்படி ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறீங்க? கார் மாட்டு ஒன்றுக்கும் பாட்டு வர போடுவீங்க, எவனா போடாங்க அப்படின்ட்டு ஏதோ இல்லைனா நம்பரை நோட்டீஸ் பண்ணுவீங்க. கார்லேருந்து பார்த்துட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமான்னு பார்ப்பீங்க. இவ்வளோ வேலை நடக்கும். கார்பான் போயினுக்கும் வேறு வேலை நடக்கும். லிப்டிக்கெல்லாம் பூசின்னு பீன் மாதிரி பல்லெல்லாம் வளைக்கின்னு வருவீங்க கார்லேயே. இதெல்லாம் எப்போ சாத்தியம்? ஓ, பழக்கமாயிடுச்சேனா? அப்போ பழக்கத்துக்கு பேர் லைத்து இருக்கிறது கிடையாது. கரெக்டா? என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட ஒரு மோடு இருக்குது, ஆட்டோ மோடு. ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சால் என்ன ஆகும்னா ஒரு ஆட்டோ மோடு ஒன்று கிரியேட் ஆகி அதுவே செய்யும். நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இன்னும் தான் ஆட்டோ மோடு இருந்தாலும் கக்கா போகிறது இன்னும் ஆட்டோ மோடுக்கு போக மாட்டேங்குது. போய் இந்த நைட்டில் என்ன இருக்கலாம், நீங்கள் பண்ணு தூங்கியிருப்பீங்க, கக்கா பண்ணு வெளியே வந்துருக்கோம். ஆமாம் தானே? இப்போ கார் ஓட்டுன்னு பாட்டு கேட்க முடிஞ்ச மாதிரியே கக்கூஸ் போயின்னு தூங்கிருக்கலாம் தானே? ஆட்டோ மோடுக்கு போல உச்ச ஆட்டோ மோடுங்க முதல்ல போச்சு. ஒரு 10 வயசு வரைக்கும் ஆட்டோ மோட்டில் தான் இருந்தது. அதுக்காலமாக வால்வு ஓப்பன் ஆகுனா அண்டர் கண்ட்ரோல் தான். இல்லைன்னா என்ன ஆகுது? அது இன்னும் வால்வு திறக்காமல் முடியாமல் வெடிக்க போகுதுன்னா கூட பார்த்து நிற்போம். அது கூப்பிடும், அழைக்கிறாருன்னு கூப்பிடும். இது மோசமான இடம், நம்ம நாகரிகம் கெட்டுரும். கரெக்டா? இவ்வளோ பிரச்சனை. அம்மா பார்ப்போம் என்ன பண்ணி இது வந்தால் நான் சந்தில் போனா போய் வந்துடுவோம். ஏன் விட்றதுக்கு இடம் இல்லை. அங்கே பாத்ரூம் எங்கேயுமே கட்டல. என்ன பண்ணுறது? அந்த பனியில் கூட எங்கன்னா போய் சந்தில் போய் என்ன பண்ண டக்குன்னு அது ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜெட்டியாக இருந்தாலும் சரி, அப்படி தாமிக்கிட்டு அப்பா. அப்போது அண்டர் கண்ட்ரோலில் பழக்கத்துக்கு விடவே இல்லை சில விஷயம். எதெல்லாம் உன்னை பழக்கத்துக்கு உள்ள பாரு. கக்கா வச்சா உன்னை உள்ள வேற தூக்கம் ஆட்டோ மோடில் இல்லை, அதுவும் கண்ட்ரோலில் இல்லை. விட்டா தான் தூக்கமே. அது 100% விட்டுடணும். அதை அங்கே போய் நான் தூங்க போகிறேன்னு நினச்சின்னு பார்த்துக்கின்னு அவள் கனவில் அவள் வருவாள் என்னவோ அது தெரியாது எனக்கு. அப்போது ஆட்டோ மோடில் மனம் லயிச்சு இருக்கிற சில விஷயங்கள் அது என்ன பண்ணவே இல்லை. கடவுள் நம்மக்கிட்ட கொடுக்கவே இல்லை. நல்ல வேலை இதையும் துடிக்குது. நம்ம இஷ்டமாக தான் என்ன பண்ணியிருப்போன்னு நினைக்கிறீங்க? ஆஃப் பண்ணிட்டு இருப்பேன். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என் கிட்ட கண்டி இதயத்தை இஷ்டமாக துடிக்க வச்சுக்கிடான்னு குத்துந்தான்னா என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? தெரியாது. ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பேன். ஆனால் போயிட்டுருக்கோம். சிலதை என் கண்ட்ரோலில் என்ன பண்ணல, லயிச்சு தான் சில விஷயத்த செய்ய முடியும். லயிக்கவே முடியாது, அங்கே போகவே முடியாது. எங்கே இதயத்துக்கிட்ட நான் போய் கொஞ்சம் ப்ரெஷர் கூடும் குறையும் அது செய்யலாம். கொஞ்சம் கோவப்பட்டு ப்ரெஷர்லாம் கூட்டலாம். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியாது. என் கையில் இது இல்லை, என் கையில் இல்லை, கையில் இது. இப்போ மனம் லயிச்சு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன் லயிச்சிருக்கணும்? லைக்கக்கூட ஆட்டோ மோட்டில் இருக்கட்டும், லயிச்சிருக்கிறதெல்லாம் லயிச்சிருக்கணும் தானே. நான் எந்த செயல் செஞ்சாலும் லயிச்சிருக்கணும்னா எந்த செயலும் ஃபஸ்ட்டு செய்யணும். நான் எந்த செயலும் எப்படி செய்யணும்? நான் முதல் செஞ்சால் எப்படி செய்கிறேன்? நான் லயிச்சு செய்கிறேன். ரெண்டாவது செஞ்சால் என்ன செய்யலை? ரெண்டாவது செய்யும்போது கூட கொஞ்சம் லயிச்சிருப்பேன். மூணாவது போது சம்மந்தமே இல்லை, லயமே கிடையாது. நாலாவது அஞ்சாவது போகும்போது அவ்வளோதான். நல்லா பாட்டுன்னா முடிஞ்சிடுச்சு என் கதை. அதோட ஒவ்வொரு பாட்டும் புது பாட்டுனா என்ன பண்ணுவேன்? நான் தட்டி தூக்கி அப்படி பண்ணி இதை பண்ணி பாடுவேன். பாடி பழகிச்சேன்னா அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா சில செயலை இவ்வளோ தானு முடிவு பண்ணிவிட்டு செஞ்சேன்னா அதனாலனா அது நான் லயிச்சேன் இல்லவே இல்லை. இப்போ டிவி பார்க்குறேன், சோறு சாப்பிட்றேன், 2 வேலை நடக்குது. சாப்பிட்டுனுக்கிறேன், டிவி போட்டுனுக்குறாங்க. டிவியும் சரியாக பார்க்கல நான். இப்போது சோறையும் சரியா பார்க்கல. மனிதர்கள் 99.9 பேர் எப்படிங்கிறாங்கன்னா எந்த வேலையுமே செய்யலை. சாப்பிட்டாங்களான்னா இல்லை, டிவி பார்த்தாங்களான்னா இல்லை, வாழ்ந்தாங்களான்னா இல்லை, வாழலையானாலும் இல்லை, இருக்கிறாங்களான்னா இல்லை, இல்லையானா இல்லை.
அப்போ இருக்கிறாங்களா இல்லையா, சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, பேண்டாங்களா, போனாங்களான்னா எதுவுமே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் அவங்க ஒன்று மட்டும் செஞ்சுக்கிறாங்க, கரெக்டாக பேடுறாங்க, கரெக்டாக உச்சா விட்றாங்க, தூக்கம் அவங்கள மீறி தூங்கிடுறாங்க. யாருன்னா எதனா சொல்லிட்டா செய்கிறாங்க, அது லைச்சி செய்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. முதல் செய்யும்போது தான் லைச்சி செஞ்சாங்க, அப்புறமா அது மாதிரி ஆன் பண்ணி விட்ருவான். ஒருத்தன் தியானமே அப்படி தான். ஒருத்தன் போனால் முதல்ல சொல்லும்போது சிவாய நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிவாய நம்ம ஒரு 10, 100, 20 ஆகும்போது மணி ஒரு இடத்துல இருக்கும், இவன் ஒரு இடத்துல இருப்பான். இல்லைன்னா மணி அப்படியே நின்று இருக்கும், இம்பான்னு கேட்டால் பெருசாக சுவாசம் பண்ணுறேன்னுவான். அப்படியா? ஆமாம் ஆமாம், ஓகே. இப்போ இருக்கானா இல்லையா அவன்? இப்போ நமக்கு அப்படியே பார்த்தா சந்தேகமாக இருக்கு. இருக்கியா இல்லையா? இருக்கிறான்னுவான், ஆமாம் இருக்கிறான். இல்லையாண்ணா தெரிலன்னுவான். ஒரே கன்ஃபியூஸ் தான். இந்த சமூகத்தில் இருந்துக்குன்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நான் என்ன பண்ணேன் இப்போ? மனம் எதை செஞ்சாலுமே புதுசாக ஃபஸ்ட்டு செய்யணும். சாப்பிட்டா பழைய சாப்பாடெலாம் ஞாபகம் வந்துச்சானா இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்றீங்க இதல்ல. அன்றைக்கி சாம்பார் அப்படி இருந்தது, இன்றைக்கி இப்படி இருக்குது. அன்றைக்கி முட்டை வறுத்து வச்சுருந்தா இன்றைக்கி இறா வறுத்து வச்சுக்கிறா, இந்த இறாவில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது. கடைசி வரைக்கும் சாப்பாடு நீங்கள் என்னவே பண்ணல, சாப்பிடல. 2 பேர் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, ஒன்று குழந்தை, இன்னொரு ஞானி. ஒரு செயலை மட்டும் செஞ்சால் அப்போ எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டுன்னு அந்த மாதிரி குழந்தைங்க டிவி பார்க்க முடியாது, டிவி பார்த்தா சாப்பிடாது. இந்த சாப்பிட்ற குழந்தைய ஓடிட்டு வாடான்ட்டு சொல்லி வாயில் சொல்லிவிடுவாளா, அப்படி போய் துப்பிட்டு திரும்ப வந்துடும். புரியுதா? வேறு வழி இல்லாமல் இல்லை. சாப்பிட்றதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், பார்க்கும், கண்ணை முஞ்செல்லாம் பார்க்கும், வாயில் போடும். எப்படின்னா மீங்கிட்டு ஓடணும்னு பார்க்கும். முதல்ல இந்த வேலையை என்ன பண்ணிடனா முடிச்சிடணும். வளர்ந்த குழந்தைகிட்ட குத்தியானா வாயில் வச்சுன்னு சுற்றின்னு வரும், சாப்பிட்டுன்னு நந்துன்னு வரும், சாப்பிடவும் செய்யும். பார்த்தீங்களா? இதை எடுத்து இதில் போட்டுக்கின்னு டிவி இது வீடியோ வர பார்த்துக்கின்னு அது எதில் ஒருத்தன் வர பேஷனும் இருப்பான். சாப்பிட்டு இருந்து பார்த்துன்னு அது இது இப்போ 3 கவனிக்குதா? இதில் ரொம்ப கெட்டிக்காரி பொம்பளை. 15 வேலை செய்வா, ஒரு வேலையும் ஒழுங்காக இருக்காது. ரோடே அவுழுது, நம்ம பின்னாடி எதுவும் கண்டுபிடிச்சிருவான். நம்ம தாய்க்குள்ள தான் என்ன வந்து ஏன் வண்டி ஓட்டிக்கின்னு வேற எங்கேயோ யோசித்துக்கின்னு அதை பண்ணின்னு இப்படி பாப்பா. பார்த்துக்கிறீங்களா? தலை இப்படி தான் இருக்கும். நீ டக்கு ரெடி உன்னால முடியாது. ஒரு ஆம்பளையால முடிய நினைக்கிறீங்க? இப்படி பார்த்து வர சொல்லுவா. அந்த அரக்கை சட்டை போட்டுங்கிறாருல, அவர் தான் எனக்கு பிடிக்கும். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட அவளும் திரும்ப மாட்டா. அப்படியா சொல்கிறேன்ட்டு இப்படி பின்னாடி தான் வருவா. அவளும் அப்படி தான் பண்ணுவான். அந்த இந்த இடத்துல காட்சி தெரியும் அவனுக்கு. உனக்கு தெரியும் யார்டான்ட்டு நீ உன் ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறான், அது போகிறாள் அந்த பொண்றான்னாக்கா நீ என்ன பண்ணுவேன்னு நினைக்கிற? டக்குன்னு திரும்ப இதுமாதிரி டக்குன்னு திரும்ப அவன் பயந்துருவான். அப்போ மனம் லயிச்சு என்ன பண்ணல ஆளாளுக்கு. பெண்ணுக்கு ஒரு மாதிரியான மனம், ஆணுக்கு ஒரு மனம். மனமே பெண் ஆண் இருக்குது. ஒரு ஆண் உடம்புல பெண் மனம் இருக்கும், பெண் உடம்புல ஆண் மனமும் இருக்கும். அங்கே தான் பிரச்சனை. வாழும்போது வாழ முடியாமல் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல, இங்கெல்லாம் அந்த மனம் லயிச்சலில் தான் மாட்டுது. ஸோ மனம் ரொம்ப பெக்குலியர் இஷ்யூ. அப்போ நான் லயிச்சு செய்யணும்னா எனக்கு பேட்டர்ன் திங்கிங்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. நான் எப்படி யோசிக்கணும்னு குழந்தையிலேருந்து கற்றுக்கணுன்னா அப்படி தான் நான் யோசிப்பேன். சொல்லிடலாம் பார்த்தோன்னே, சரளாவா அவள் இதை செஞ்சுருக்க மாட்டாளேன்னுவோம். எப்படி சொன்னான்? சரளா ஒரு பேட்டர்ன் புரியுது நமக்கு. புரியுதா? உங்களுக்கு எல்லாருமே புரியுது. ஒருத்தரை பார்த்து அவர் இப்படி தான் நீ எப்படி சொன்னீங்க? அவர் ஒரு பேட்டர்ன் திங்க் பண்ணுறாரு, அது உங்களை அறியாமே புரிஞ்சுது. இது சசிகலா தான் பண்ணியிருப்பான்னுவீங்க. திருநெல்வேலி கூட்டத்தில் இவன் தான் தேடியிருப்பான்னு எப்படி சொன்னீங்க? கரெக்டாக வர சொல்லுவீங்க. எப்படி முடியுது? இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் புரியும், இந்த மனுஷன் இப்படித்தான்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரே பெரிய டென்ஷனாக இருக்கும், இவன் இதுக்கு இந்த பதில் நான் சொல்ல போகிறானோ தெரியலையேன்னு பார்ப்பீங்க. எப்படியும் வேறு ஒன்று சொல்லுவார், அப்படி தானே? பேட்டர்ன் இருக்காது என்கிட்ட பார்த்தீங்கன்னா. புதுசு எனக்கு. அப்போ உலகத்தை புதுசாக பார்க்குறவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான்? லைப்பான். பாட்டு கேட்டிங்களா, பழகிச்சா, அதுமா நீங்களே என்ன பண்ணுவீங்க? அந்த பாட்டை உளருவீங்க. நீங்கள் பாடுறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது வரும். 9 வரும்போதெல்லாம் பாடினே போயின்னு வந்து நிற்பீங்க.
நீங்கள் பாடுறீங்கன்னு கேட்டேன் நம்ம நானா பாடினேன் அப்படின்னு. என்ன ஆயிடுச்சு உங்கள் மனம்னா பழக்கத்துக்கு அடிமையாகி வேற ஒன்று முடியாது. கோயிலை பார்த்த உடனே டக்குன்னு கை வந்துடும், யானே தெரியாது. அது என்னடா அது கல்லுடாண்ணா, ஏன் எனக்கு தெரியுது கல் தான், ஆனால் என்ன பண்ண முடியல, கை எடுக்காம இருக்கவே முடியல. யாரு கட்டாயிடுச்சுன்னு உடனே ஏசுநாதரை திட்டினது யாருமே சொல்ல. சொன்னவர் யாரு? ஒரு மோசஸ். மற்றவங்களுக்கு யாருன்னா தோணுச்சா? வீடியோ கட் ஆயிடுச்சு. மோசஸ்க்கு என்ன தோணுச்சு? பேட்டர்ன் திங்கிங். அது மாட்டீங்க. அப்போ நீங்கள் வரையறதுக்கு நீங்கள் யார உங்களையே அப்படி லைக்கிற மாதிரி தெரியாது. உங்களுக்கு வாழவே இல்லை, நீங்கள் இல்லை, உயிர்ப்போடே இல்லை, நீங்கள் வாழவே இல்லை. சாப்பாடு புதுசு, சாம்பார் புதுசு, பருப்பு புதுசு, சமைச்சவனும் புதுசு தான். பழைய பொண்டாட்டின்னு நினச்சிங்கிறீங்க, பொண்டாட்டி புதுசு. கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் புதுசாக பண்ணணுமா? ஒரே ஆளே நீங்கள் சந்திக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரே ஆளை மட்டுமே சந்திக்கிறீங்க, தேடுறீங்க. அவங்க மாறினா உங்களுக்கு ஒத்துக்க முடியல, அவங்களும் மாறுறதில்ல. அப்போது கம்ஃபர்டபுளாக ஆகிட்டீங்க. அதுதான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும்னு என்ன பண்ணிட்டீங்க? எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. எங்கேருந்து நீங்கள் புதுசாக செய்வீங்க? முடியாது. சைக்கிள் எப்போனா வேறு மாதிரி அந்த பக்கம் ஏறுவீங்க. சைக்கிள் மேலே ஏறணுன்னா எந்த பக்கம் போய் ஏறனா? ஏன் அந்த பக்கம் போய் ஏறவே இல்லை? இப்படி கற்றுக்கணும் நீங்கள், அப்படியும் கற்றுக்க முடியும் தானே? ஏன் ட்ரை பண்ணவே இல்லை? பைக்கில் இந்த பக்கம் கால் ஊனுவீங்க, எந்த பக்கம் தான் காலை ஊனுவீங்க? எதனால்? மனிதன் ஒரு வரையறுத்தலுக்குள்ள சிக்கிக்கும். மனம் ஏதோ ஒரு வரையறில் என்ன பண்ண போய் சிக்கிக்கும். அம்மா நீங்கள் பார்க்குற பார்வையெல்லாம் இப்படி தான் இருக்கான், அப்படியே தான் இருக்கும். ஸோ வரையறத்தில் சிக்கினுக்கிற 99.9 பேர்கிட்ட நான் பேசிக்கிறேன். வியாபாரம் ஆகவே மாட்டேன். இதில் நான் ஜெயிச்சிக்கிறேன்னா பெரிய ஆள் நான். இதில் இந்த மாதிரி தேர்ந்து நீங்களும் பெரிய வரோம். இப்போது ஒரு புள்ள வந்து வெளியே உட்காந்து அப்படி வந்து இப்படி வந்து இப்போ தான் மேலே வந்து உட்காந்துக்குது. அப்படி வந்து 8 வருஷம் 10 வருஷம் பொத்து போகிறதுலாம் யாருக்கு தெரியும்? 5 வருஷம் பொத்து போகலான்னு வந்திருக்கோம், 10 வருஷம் பொத்து வந்துருக்கலாம், இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். யாருக்கு தெரியா? யார் இஷ்டா? ஏன் அந்த பேட்டர்ன் மாறின மாதிரி இருக்குது, வந்துடுச்சு. அப்புறமா பார்த்தா புரியுது, நம்மளை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாதீங்க. அம்மா பொன்னாடி எடுத்து சொல்லணும், உனக்கு நீ முதல்ல ரொம்ப நல்லவன், கோபமாக அது இதெல்லாம் பேச மாட்டேன், நீ சிவகிட்ட போன போய் தான் நான் எதிர்த்தெல்லாம் பேசுகிற. நான் அப்புறமா நமக்கே உரைக்கும், கரெக்ட் தானே? நல்லா இருந்தால் நம்மளை என்ன பண்ணிட்டான், ரேப் பண்ணிட்டான். அம்மா ரேப் பண்ணதே தெரியாமல் இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிறோம், இனிமேல் பட்டு என்ன பண்ண முடியாது. ஏன் அந்த 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 ஆளுங்க எப்படி தான் இருப்பாங்க ஒன்றா கூட, அவங்க எப்படி தான் சிந்திக்கிறாங்க. யாருன்னா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டா போதும், உன்னால் எப்படி தான் பண்ண முடியும்? வேற மாற்றி யோசிக்கவே மாட்டேன், முடியாது உன்னால். அது நீயே போகிறான்னா கூட சரி, திரும்ப வாடான்னு கூட்டின்னு போயிடும். அது புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இப்போ யார் சரியாக இருக்குண்ணா? நீங்கள் தான். அப்போது நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்னாக திங்க் பண்ணுறேன், அதனால தான் நான் வந்து ஆரோக்கியமாக இல்லை, நான் எனக்கு கொண்டாட்டமாக இல்லை, வெறுமையை சந்திக்கிறேன், போர் அடிக்குது, சரியில்லாமல் ஆகிட்டேன். நான் என்ன செய்யணும்? புதுசாக ஏதோ ஒன்று செய்யணும். ஏன் இந்த கையிலே சாப்பிட்டுனுக்கிறேன், இந்த கையில் ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கணும். யார் ட்ரை பண்ணா? குற்ற உணர்வு ஆகிடுவீங்க. பீச கையில் போய் சாப்பிட்டுமே, நம்ம சூத்தக்கவனை கையில் போய் சோறை வச்சு சாப்பிட்டுக்கிறோம். இப்படிலாம் தடவிட்டு சாப்பிட்டா அது பிரச்சனை கிடையாது. இதில் தானே கழுவணும், இது ஒன்று இப்படி அப்படிலாம் பண்ணால் வராது. சோப்பெல்லாம் போடும்போது இப்படிலாம் பண்ணால் அதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு யார் சொல்லிட்டாங்களா இல்லையா? அவ இப்படி குத்தா எதை நார்த் இந்தியன் போனால் இப்படி தான் குத்துங்கிறானுங்க, மறுபடிங்கெல்லாம் போனால் இப்படி தான் குத்து இப்படி தான் வாங்கினுங்கிறான். நம்ம அசிங்கமாக பார்ப்போம், என்ன பீச்சங்காயில் செஞ்சுக்கிறேன், பணத்தை இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணக்கூடாதியா? என்ன இது பேர்? பைத்தியம் பிடிச்சிச்சு. நீங்கள் நான் சொன்ன மட்டும் செய்வீங்க நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் என்னால் முடியும்.
அதுவும் நான் தான் ஆகப்போகுது. அம்மா அப்பா வந்தால் ஐயா ஒன்று வந்தால் எப்படி போகணும்? மொத்தத்தில் என்ன தான் முதல் முறை செய்யும்போது நல்லது அதாக இருக்கும். ஆனால் இதுவும் என்ன தான் இடம் இப்போ சிலது பேட்டர்ன்னு தெரிஞ்சே செய்யணும். ஏன் ஊரில் இருக்கிறவங்க இப்படி சொல்லி புரிய வச்சுட்டாங்க, அதனால் நம்ம என்ன தான் பண்ணேன் இப்படி தான் சொல்லணும், இல்லைன்னா அவனுக்கு ஆமாம் அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி ஆகிடுவோம். அதனால் உஷாராக இருக்கா. அதனால் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் அதுதான் பார்க்காதீங்கன்ட்டேன். 99 இருக்குதுனால தான் நான் சொல்லிட்டேன், எப்பா நீங்கள் பெரிய ஆளுங்க என்ன பண்ணாதீங்க, என்னை பைத்தியம் பேசுதுன்னு நினச்சி என்ன பண்ணுங்க விட்டுருங்க. புரியாது, டென்ஷன் ஆகிடுவோம். எல்லாம் யாருன்னா உட்காந்து லைச்சி சேர்த்து பீப்பேட்டுனா சிரிக்கலாமா, உட்காந்து கேட்டுனுக்கலாமா? பேல்ற விஷயத்தை எவனா பேசுவானே, அது கம்பச்சு போன விஷயம். டாய்லெட்டில் மட்டுமே பண்ண வேண்டியது. அப்புறமே ஏன்டா டாய்லெட் கட்டினீங்க? இது சூத்து ஓட்டையை அடையிறது கடவுள்கிட்ட வரவங்க கேட்க வேண்டியது தானே. கடவுளே எனக்கு சூத்து ஓட்டை வேணா, எனக்கு பீ வருது, நாற்று அடியுது, எனக்கு என்ன வேணா, வேண்டுங்களாம் பார்த்துடலாம். ஏன் வேண்டுருவே நீ? அங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதுனால தான் அங்கே போகாமக்கிறானுங்க. அங்கேயும் பண்ணுறதுக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அங்கேயும் பண்ணுறதுக்கு இருக்குது. ஒருத்த சொல்லி சொல்லிட்டான், சூத்து சுருக்குனா என்ன ஆகும், ஒன்றா சொன்னா சுருக்கு சொல்லிக்கிறான், அதில் என்னையான்றான். நம்ம என்ன பண்ண முடியும்? பெரிய சாமியார் ஆகிடலான்னு பார்க்குறான். என்னடா பிடிக்கும், குரு பிடிக்கும், என்ன இல்லை அவனே குரு ஆகணும்னு பிடிக்கும் போலுக்குது. மாதிரி பேட்டன் அவன் என்ன பண்ண முடியாது. மன லைக்கம், மன லைக்கிறது என்ன செய்யணும்? அவர் முறுக்கு நல்லா சுடுவாருன்னாவே அவுட். அவர் ஏன் அவர் முறுக்கு மட்டும் தான் சுடுவார், அவர்கிட்ட அப்பளம் சுட்டு பார்க்க சொல்லு கொடுங்களேன். ஆமாம் நம்ம என்ன சின்ன இப்போ நல்லா முறுக்கு சுடுறாருன்ட்டு. இதே ஓசை புக்கிலேருந்து நான் பச்சை கதை. ஒரு வில்லு வித்துக்காரன் பாயிண்ட் அடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன், கொஞ்சம் தான் மிஸ் ஆகினுக்கும். ஆனால் நிறைய 90% நல்லா அடிப்பான். அவன் இன்னொரு ஊருக்கு பந்தயத்துக்கு போகிறான் வில் வித்தைக்கு. அங்கே போனால் எங்கே பார்த்தாலும் மரத்தில் எல்லாம் கரெக்டாக பாயிண்ட் லிஸ்ட் இருக்குது. டென்ஷன் ஆகிட்டான். இந்த ஊரில் என்னடா இப்படி ஒருத்தங்கிறான் நான். ஆமாங்க அவ்வளோ ரொம்ப விசேஷமானவர், இது மாதிரி வேலை செய்கிறேன்னு டென்ஷன் ஆகிட்டான். எங்கே போய் எப்படி ஜெயிக்கிறதுட்டு அல்மா போய் கிட்டே போனால் பைத்தியம் அம்பை குத்திட்டு படத்தை வரையிட்டு. ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு அம்பை குத்திடணும். சின்ன புள்ளி, சின்ன வட்டம், அல்வா பெரிய வட்டம், அல்வா பிரச்சனை என்ன? அம்பை சரியாடினு யார் சொன்னா? புள்ளிய சரியாக வைக்கணும்டா. இது யார் வெற்றி வீரரு? அப்போ மனம் லயிச்சிருந்தா என்ன செய்யணும் நீங்கள்? அந்த விஷயத்தையா புதுசாக செய்யணும். திங்க் யுவர் ஓன் செல்ஃப். இப்போ பாட்டு போட்டா அவர் சொன்னது பொய்ப்பா, இவர் சொன்னது உன்னே நீ கேட்கணும், உன்னை கூட பேசணும். இந்த செயலை எப்படி செய்யலாம்னு யார் யோசிக்கணும்? பெரிய இன்ஜினியர் யாருன்னா இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஒருத்தர் வந்துருப்பார். நீ ஏன் ஒரு இன்ஜினியர் எடுத்து வந்து வீட்டுக்கு வச்ச அப்படின்னா வீடு நல்லா இருக்கக்கூடாது சனியனே. அப்போ நல்லா படிச்சவர் என்ன பண்ணணும்? ஆர்கிடெக்ட் ஒருத்தர் நல்ல ஆர்கிடெக்ட் யாருறான்னாக்கா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நிறைய படங்களை வரைஞ்சி வச்சுன்னு இருப்பார். அதுலேருந்து என்ன பண்ணுவார்? காட்டுவார். புதுசாக வந்துக்கிறாருன்னு நினச்சின்னு இருப்போம். அவர் ஓனாக கிரியேட் பண்ணாரா? நீயே செஞ்சு பாரு, சூப்பராக செய்வேன். ஒரு செயலை நீ செஞ்சானா எங்கே நீ செய்கிற எனக்கு தெரியாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீயே இதெல்லாம் நமக்கு வராதுன்னுவே. ஆமாவா இல்லையா? முயற்சி பண்ணால் எல்லாருக்கும் எல்லாம் வரும். அப்போ லைச்சி எல்லாத்தையும் லைச்சி தான் செய்ய முடியும். லைச்சி செய்யறதுக்கு காரணம் என்ன? கண்ட கசம்பத்தெல்லாம் கற்று உள்ளே வச்சிக்கின்னு அப்படியே சிந்திக்கிறேன். புதுசாக ஒரு சினிமா இருக்கணும்னு சிந்திக்கணும். அப்படி தானே சினிமாலாம் வரையறதுலாம் தெரியுமா? 4 பாட்டு, ஒரு ஐட்டம் சாங்கு, 2 சண்டை, ஒரு ஃபிகரு காமிச்ச உடனே ஹீரோன்னா இப்படி தான் இன்ட்ரடியூஸ்ன்ட்டு போர் அடியில் உங்களுக்கு சனியே படமாக பார்த்து இதே தான் திரும்ப சொல்லுங்கிறானு. ஒருத்தர் எடுத்து போவான், கத்தி எடுத்து போவான், 4 பேரை விட்டு வந்துடுவான். எல்லா படத்துலையும் ஒரு ஹீரோ 4 பேரை அடிப்பான். இது சில நடைமுறை சாத்தியம். எந்த டைரக்டர் சொல்லி புரிய வைக்கிறது? படம் பார்த்துக்கிறதுக்கு லூஸுங்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? அப்படி இல்லைன்னா அந்த படம் நல்லா இல்லைன்னுவான். ஒரு ஐட்டம் சாங் கூட இல்லைன்னு சொல்ல தெரியாது உனக்கு. எந்தமே இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னடா போர் அடிக்குது, காதல் இல்லை, பாட்டு இல்லைன்னா ஒரு வெறுப்பாயிடும் உனக்கு. ஏன் உன்னை எப்படி பழகிக்கிறாங்க? ஆமாம், அதான் அதுதான் முடிஞ்சிச்சு உனக்கு. அப்படியே வரையறுத்த மாதிரியே சிந்திச்சுன்னு இருப்ப லைக்க முடியாது. அவ்வளோமா காதல்னா இப்படித்தான் இருக்கணும். அவ்வளோமா நீங்கள் ஆயில் யூஸ் சொல்லிட்டு சும்மா இருப்பியா? டீ வாங்கி கொடு, காப்பி வாங்கி கொடு. காப்பி வாங்கி கொடுத்தா தான் காதலிக்கிறதா அர்த்தம். அவ்வளோமா நீ என்ன கேட்ப, நான் ஐ லவ் யூ மட்டும் சொல்லிட்டேன், நீ என்ன மெசேஜ் போட மாட்டேன்ற, அப்பப்போ கூட மாட்டேன்ற. ஏன் காதல்னா என்ன பண்ணா? அப்பப்போ பேசிக்கிறோம் கூப்பிட்டு. சாப்பிட்டியா, தூங்குனியா, உட்காந்துங்கிறியா, நிமிந்துங்கிறியா?
நான் தான் மோசமான ஆள், ஜெட்டி போட்டுனுக்கிறியா இல்லையான்னு கேட்பேன் ஃபோன் பண்ணி. இப்போ எது கேட்குறேன், பின்ன அதுக்கு தானே நம்ம காரிக்கிறேன், வேறு என்னத்துக்கு காரிக்கிறேன். சி நாறுது இல்லை. எப்படி செய்யணும் ஒரு செயலை நீங்கள் யோசிக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.